மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. என்னையா மறுபடியும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டீங்க போல? நான் இங்க வரதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரே பேச்சு. ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனையா? 30 வயசுக்கு மேல எல்லாம் டவுட் தான். அவனுக்கு இந்த ஊர்ல ஒரு பொண்ணு கூடவா கிடைக்கல? ஆனா நீ ஓகே சொன்னதுக்கு அப்புறம் என்னால நிக்கவே முடியல. பறந்துகிட்டு இருந்தேன். கருப்பு சாரியில மட்டும் இல்ல, இந்த வாடமல்லி சேலையிலும் ரொம்ப அழகா இருக்கு. வாடாமல்லியா? நான் தான் சொன்னேன்ல, இந்த சம்பந்தம் கண்டிப்பா அமைஞ்சிரும்னு. இதுல யார் நல்ல தனுஷ், யார் கெட்ட தனுஷ்? 11 இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? கதை எனக்கு மட்டும் சொன்னாரு பர்சனலா. என்கிட்ட சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது வந்து நீ தான் பிளாட்டு, இந்த படத்துக்கான பிளாட் நீ தான், யாருக்கிட்டையும் சொல்லிட்டு அப்பா அம்மா கூட சொல்லக்கூடாது. எங்க அப்பா வந்து என்கிட்ட கேட்டார் அப்போ கூட கதையை சொல்றா அப்படின்னு. நானே ஒருவனோட இது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ரோல். இதுதான் பேஸ் இல்லையா படத்துக்கே, இதுதான் பேஸ். இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பை நம்ம கொடுத்துருக்காங்கிற பேர்டன் அல்லது ப்ரெஷர் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் நாள் போனோம், வலசராக்கத்தில் ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே வந்து எதுவுமே எனக்கு எடுக்கவே இல்லை. நவீன் சாருக்கு பேரலாக போயிட்டு இருக்கு, எனக்கு ஒரு ரூமில் போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு சீன் மட்டும் காலையில் எடுத்துட்டாங்க. நைட் 10 மணி 9 o'clock அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். முதல் படத்தில் வந்து பெரிய சாங் இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து உங்களுக்காக ஒரு சாங்கு, அது வந்து மனோ சாரே பாடியிருக்காரு. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து அது சீன்னே தெரியாது. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நார்மலான மாண்டேஜ், உன் தம்பி செத்துட்டான், இப்போ நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கில யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம்னா, 11 மூவியில் வந்துட்டு 2 ட்வின்ஸ் வந்து அதகலம் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்கள தான் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். வணக்கம் ஃப்ராங்க், வணக்கம் சில்வின். கரெக்டாக சொல்லிட்டேனா? தப்பு நான் அப்படியா? அப்போ நீ சில்வின், நீ ஃப்ராங்க். இப்போ தப்பு. ஃப்ராங்க் சில்வின் தப்பு. இல்லைப்பா, நீ தான் சில்வின், நீ ஃப்ராங்க். கரெக்டாக? ஸோ ஃபிலிமில் நடிக்கலாங்கிற ஆர்வம் எப்போ வந்துச்சு? ஃபர்ஸ்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் என்ன பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நேச்சுரலாக வந்தது தான் அது. எப்படி சொல்கிறது, அருண் தானு விஜய் டிவியில் கேஷ் பண்ணுறவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு நார்மலான ஷாப்பில் பார்த்தோம், ட்வின்ஸா நீங்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோடனே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசினோம். அப்புறம் சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இருக்குது, இப்போ நிறைய படம் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து உனக்கு கண்டிப்பாக கால் வரும்னாங்க. ஓகே நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 6 months கழிச்சு செல்வராகவன் சார் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. என்னன்னே தெரில, இவ்வளோ பெரிய டேரக்டர் நம்மள எது கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னேன். ஆடிஷன் பண்ணோடனே நானே வருவேன் பண்ணோம். அதுக்கடுத்து வர அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபஸ்ட்டு கேமரா முன்னாடி என்ன படத்தில் நடிச்சிங்க? நானே வருவேன் செல்வராகவன் சார். எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? நீ சொல்லு. அது பெருசாக இல்லை, நான் ஒரு எப்படி சொல்கிறது, புதுசாக இருந்துச்சு. அவங்க சொல்லி கொடுக்குறது எல்லாத்தையும் அப்படியே செஞ்சோம். அது அப்படியே போயிடுச்சு. பயமாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பயமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவர் முன்னாடி நிற்கும் போது பயமாக இருந்துச்சு. அப்புறம் அவர் ஜாலியாக பேச ஆரம்பித்தோடனே ஷூட் மாதிரியே இல்லை, அது ஃபன்னாக போயிடுச்சு. அப்படியே தனுஷாரோட இன்ட்ராக்ஷன் இருந்திருக்கா? இன்ட்ராக்ஷன் இருந்துச்சு. நான் ஒரு ஷார்ட் முடித்தோடனே வந்தார். இந்த மாதிரி என்னென்ன ஹாபீஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டார். மூவிஸ் பார்ப்பேன் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் வேறு ஷூட் போயிட்டாரு. நாங்கள் எங்கள் ஷூட் கண்டினியூ பண்ணோம். நீ பேசுனியா? நான் பேசுனேன். நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணார். சூப்பராக பண்ணுற, ஃபஸ்ட் படம் மாதிரியே தெரில அப்படின்னு சொன்னார். தேங்க்யூ சார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவ்வளோ. 2 பேரும் சொன்னீங்களா அவங்க கூட திருப்பி உங்களுடைய காம்பினேஷனில் நடிக்கணும்ன்ட்டு? நான் சொன்னேன் சார், இந்த வாட்டி எதுவும் கிடைக்கல, ஆனால் நெக்ஸ்ட் வாட்டி உங்களை கண்டிப்பாக பார்ப்பேன் சார், உங்க கூட இருப்பேன் சார் அப்படின்னு. கண்டிப்பாடா அப்படின்னாரு. அந்த படத்தில் ஏதாவது ஐயோ திட்டு வாங்கின அனுபவம் ஏதாவது இருக்கா? அவர் திட்டவே மாட்டார்ண்ணா. திட்டினார்னா எங்களை திட்ட மாட்டார். ஏடிஸு அவங்க தான் எங்களுக்கு பதிலாக திட்டு வாங்குவாங்க. ஆனால் மோஸ்ட்டாக யாரும் திட்டவும் மாட்டார். திட்டுற மாதிரியும் சீன்ஸ் இல்லை. மோஸ்ட்டாக 2 டேக்கும் ஃபஸ்ட் டேக்லேயே முடிச்சிடுவோம். மோஸ்ட்டாக எனக்கு வந்து திலீப் சுப்ராயன் சார் தான் இது பண்ணார். ஏன்னா அங்கே வந்து ஓடுற சீனு, செல்வராகவன் சார்கிட்ட இருந்து தப்பிக்கிற சீன்லாம் அதனால திலீப் சுப்ராயன் சார் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டாரு. அவர் தான் மோஸ்ட்டாக டைரக்ட் பண்ணுவார். செல்வராகவன் சார் பாட்டுக்கு உட்காந்துருப்பார் ஓரமாக, ஜாலியாக சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிப்பானே அவர் ஓரமாக உட்காந்துப்பார். திலீப் சுப்ராயன் சார் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஓகே, இதில் யார் நல்ல தனுஷ், யார் கெட்ட தனுஷ்? கெட்ட தனுஷ், நல்ல தனுஷ். ஓகே, அந்த படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்டிங் சான்சஸ்லாம் என்ன?
அதுக்கடுத்து விஷால் வெங்கட் சார் வந்து இதுக்கு கூப்பிட்டா ஒரு கோடை மாடம் மிஸ்டின்னு Z5க்கு வெப் சீரிஸ் பண்ணோம். அது செம்மையாக இருந்துச்சு. டீமே பக்காவான டீம் தான். அது வந்து எப்படி சொல்கிறது, ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. ஜாலியாக பேசுவாங்க. கேமரா பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பாரு. கேமராமேன் வந்து சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு நிறைய விஷயம். நான் மோஸ்ட்டாக கேமரா பக்கத்தில் தான் இருப்பேன். எங்கேயும் போய் ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன். அது ஜாலியாக போச்சு. அதான் நான் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடந்துப்பாங்க. க்ரூ சார் அப்படிலாம் கூப்பிடவே தேவையில்ல, அண்ணான்னு கூப்பிட்டா போதும். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகுவாங்க. இப்போ எல்லாரும் முடிச்சுட்டு கேராவன் போக சொல்லிடுவாங்களே, அது டிஓபி சார் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நாங்கள் தான் கிளாப் போர்டு அடிப்போம், எல்லாத்தையும் நாங்கள் தான் பண்ணுவோம். ஜாலியாக போச்சு அந்த ஷூட்டு. 11 இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தீங்க? இந்த படத்துக்குள்ளேயே விஷால் வெங்கட் சார், ஏன்னா ஏஆர் என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆல்ரெடி சில நேரங்கள் சில மனிதர்கள் பண்ணியிருக்காரு. அவர் அப்படியே ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, உள்ள போனோம். கதை முதல்ல கேட்டுட்டீங்களா? கதை எனக்கு மட்டும் சொன்னார். பர்சனலாக எனக்கு மட்டும் சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இது வந்து நீ தான் பிளாட்டு, இந்த படத்துக்கான பிளாட் நீ தான், யாருக்கிட்டையும் சொல்லிட்டு அப்பா அம்மா கூட சொல்லக்கூடாதுன்றது. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட கேட்டார் அப்போ கூட, கதையை சொல்கிறா அப்படின்னு. அவங்களுக்குலாம் எத்திக்னாலே என்னன்னு தெரியாதா அப்படின்னு கேட்டேன். சினிமா எத்திக்னு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதோட சைலண்டாக போயிட. யார்கிட்டையும் கதையும் சொல்லலாம். இவன்ட்டியா சொன்னியா இல்லையா? என்கிட்ட சொன்னதே தெரிலண்ணா. ஏன்னா இவனுக்கு தனியாக ஒரு ரூமில் ஷார்ட் இருந்துச்சு, அப்போ தான் சொல்லியிருக்காரு. இவன் வெளில வந்துட்டு அப்பா கிட்ட மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தான், நான் பேசவே இல்லை. அதனால எனக்கு தெரியவே தெரியாது சொன்னது. உனக்கு கதை தெரியும்ல நடிக்கிறதுக்கு. இவங்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா யார்கிட்டயும் சொல்லாத, நீங்க ஏன்னா அது வந்து எப்படி சொல்றது, இவன் இறந்த கடுத்து எடுக்க வேண்டிய பாட்டு, அது வந்து இவன் இறந்துட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால இவனுக்கும் சொல்லக்கூடாதுன்றாரு. நான் மட்டும்தான் அதை வச்சுக்கிட்டேன் அப்படியே. இப்போ வந்து அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒருவனோட இது வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ரோல். இதுதான் பேஸ் இல்லையா படத்துக்கு, இதுதான் பேஸ். இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான பொறுப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கிற பேர்டன் அல்லது ப்ரெஷர் இருந்துச்சா? ப்ரெஷர் இல்லை, நான் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான். கதை என்கிட்ட சொன்னோன்னே எனக்கு புரியவே இல்லை, ஒன்றுமே புரியல. என்ன நடக்குது, நான் ஏன் இவன் சாவுறான், ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா எதுவுமே புரியல. ஃபஸ்ட் நாள் போனோம், வலசரவாக்கத்தில் ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே வந்து எதுவுமே எனக்கு எடுக்கவே இல்லை. நவீன் சாருக்கு பேரலாக போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு ரூமில் போயிட்டு இருந்துச்சு. ஒரே ஒரு சீன் மட்டும் காலையில் எடுத்துட்டாங்க. நைட்டு 10 மணி 9 o'clock அந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கடுத்து தான் என்னை கூப்பிட்றாங்களே. இதில் இவர் என்ன மெயின் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாரு, ஆனால் கம்மியாக எடுக்கிறாரு. கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை, நான் அந்த மாதிரி ஹீரோட சின்ன வயசு தான் பண்ணுறீங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை. அதனால அந்த பேர்டுன்னு எதுவும் தெரில. எங்களுக்கே எங்கள் கேரக்டர் வந்து சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. நானே என் பிளேபேக் எதுவுமே பார்த்ததே இல்லை. நடிச்சுட்டு போய் மானிட்டர்லாம் காமிக்கவே மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் நானும் தியேட்டரில் ஆடியன்ஸோட தான் உட்காந்து பார்த்தேன். டப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் காமிச்சாங்க. அதுவும் தெரியக்கூடாதுன்னு அங்கங்கே ஓட்டி காமிச்சாங்க. அதுவும் ஒன்றும் தெரியல. ப்ரிவியூ ஷோ கூட வர வேணான்ட்டாங்க. அப்பா அம்மா மட்டும் தான் போயிட்டு வந்தாங்க. ரிவீல் ஆகிடும் வந்து அதுக்கடுத்து தனியாக பேரஸோட போய் ஆடியன்ஸாக உட்காந்து தான் பார்த்தோம். ஓகே, படம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஏன்னா எல்லாரும் எங்கள் சீனுக்காக நிறைய பேர் அழுதாங்க. எப்படி சொல்கிறது, எட்ஜாக சீட்டில் உட்காந்து பார்த்தாங்க. யாருமே வந்து ஃபோனுன்னு ஒன்று கையில் எடுக்கவே இல்லை. அதுவே எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கும் அதே தான். நான் என் பக்கத்துலேயே என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு உட்காந்துருந்தா. ஃப்ரெண்டு நான் கிருத்திகா, மௌனராகம் கிருத்திகா உட்காந்துருந்தேன். அவன் என் பக்கத்தில் உட்காந்து அழுவும் போதே, ஓ நம்மளுக்காகலாம் ஒருத்தங்க அழுகுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்பா அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அம்மா பார்க்கல, அப்போ கூட அம்மா பார்க்கல. அண்ணனும் அப்பாவும் தான் பார்த்தாரு. பார்த்துட்டு வந்து கதையை சொல்லுங்கன்னு கேட்டேன். சொல்லவே இல்லை. நீ போய் அதில் பாரு அப்படின்னாங்க. ப்ளீஸ் சொல்லுங்க. வந்து பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. நீ மட்டும் அப்பாட்ட எத்திக் மீற சொல்லியிருக்கிற. அப்புறம் என்ன சொன்னார் அப்பா? அப்பா அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, நான் சொல்ல மாட்டேன், லோகேஷ் சார் சொல்லிட்டாரு, நீ வந்து ஆடியன்ஸாக உட்காந்து பார்த்துக்கோ, ப்ரிவியூ ஷோக்கு அதனால தான் உனக்கு கூப்பிடல. இப்போ நீ என்கிட்ட கேட்டு அது வேஸ்ட்டாக போயிடும்ல, நீ நடித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்னு. நான் நடிச்சிருக்கேன்பா, நானே பார்க்கலன்னா எப்படி அப்படின்னு கேட்டேன். சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் சொல்ல. முதல் படத்தில் வந்து பெரிய சாங் இல்லைனாலும் இந்த படத்தில் வந்து உங்களுக்காக ஒரு சாங்கு, அது வந்து மனோ சாரே பாடியிருக்காரு. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது சாங்குனே எனக்கு அது வந்து இது ஸ்க்ரீன் எங்கள் சீனோட பார்க்கும்போது தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் கேட்டேன், எனக்கு பெருசாக டச் ஆன மாதிரியே இல்லை. ஆனால் இப்போது இதில் தியேட்டரில் போயிட்டு எங்கள் சீனோட பார்க்கும்போது தான் வேறு லெவலில் இருந்துச்சு. விழியாத வானம் எங்கே போச்சு. எனக்கு வந்து அது சீன்னே தெரியாது. என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு நார்மலான மாண்டேஜ், உன் தம்பி செத்துட்டான், இப்போ நீ என்ன பண்ணுவியோ பண்ணு, அழுதுட்டு இருப்ப, கிரேவியார்ட்லேயே இருப்ப, கடைசி வரைக்கும் அண்ணன் வந்து கூப்பிட்டு போவான்னு. அது எனக்கு சாங்குனே தெரியாது. நான் பாட்டுக்கு அழுதி டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தா சாங்காக ஓடுது. அது பாட்டுக்கு எப்படி இருந்துச்சு அது கேட்கும்போது? சூப்பராக இருந்துச்சுண்ணா. அந்த மாதிரி பாட்டு எனக்கு
எப்படி சொல்ல டீன்ஸும் பண்ணியிருக்கேன், நான் டீன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வந்து எப்படி 13ல் வந்து நானும் ஒருத்தனா, எனக்குன்னு ஒரு தனி சாங் கிடையாது. அதுலேயும் இவன் காணாமல் போயிட்டான், அதுலேயும் இவன் காணாமல் போயிடுவான். அப்போ கூட எங்களுக்குன்னு தனி சாங் கிடையாது. 13 பேருக்கும் சேர்த்து ஒரு சாங் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இதில் எனக்கு தனி சாங்னோடனே ஒரு மாதிரி ஸ்பெஷலாக ஃபீல் ஆச்சு. டீன் படத்தில் பார்த்திபன் சாரோட பண்ணி வச்சு அவரும் அதே மாதிரி தான் ஜாலியாக இருப்பார். நீங்கள் தானே எப்படி சொல்ற டேரக்டர் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நான் இந்த வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. எந்த டேரக்டரும் என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருந்த மாதிரி தோணுதே இல்லை. அவர் ஃபஸ்ட்டு போய் ஆடிஷன் பண்ணும்போது பயந்துட்டோம், அவரை பார்த்து பயந்தேன். ஏன்னா அவர் ஒரு மாதிரி பெருசாக இருந்தார் பார்க்குறதுக்கு, கம்பீரமாக உட்காந்துருந்தாரா, அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம் ஸ்ட்ரிக்ட்டு போல் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பேச பேச அப்படியே செம சாஃப்ட் அவர். எங்கள் கூட தானே உட்காந்து சாப்பிடுவார். கேரவன் போங்க சார் அப்படின்னு ஏடிஸ்லாம் சொல்லுவாங்க, எங்கள் கூட தான் உட்காந்து சாப்பிடுவார். 13 பேரோட ஜாலியாக பேசிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் அவருக்கு என்னன்னா வேலை நடக்கணும் ஜாலியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி. இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பாராட்டுகள் வந்திருக்கும். யாருடைய பாராட்டு மறக்க முடியாத பாராட்டு? நவீன் சந்திரா சாரோட பாராட்டு. அவர் ஒரு தேட்டர் விசிட் போயிட்டு இருந்தோம். ஒரு தேட்டர் முடிச்சுட்டு எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு வெளில வரும்போது சொல்லுவார், உங்களால் தான் படம் நிற்கிது, உங்களை ஃபஸ்ட்டே நான் கவனிச்சிட்டேன், இந்த படம் ஓடிடும்னு உங்களை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு. அதை மறக்க முடியாது. எனக்கு நவீன் சார், அப்புறம் லோகேஷ் சார், இவரும் டிஓபி சார், அவரும் வந்து எப்படி சொல்கிறது, கார்த்திக் அசோகன் சார். அவர் வந்து என்ன சொன்னார்னா, அப்போவே சொன்னார், இந்த சீன் சூப்பராக வந்துச்சுன்னா படம் ஹிட்டுடா அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். எனக்கு ஏன்னா நார்மலாக தான் தெரியுது இந்த சீனில் என்ன இருக்குது அப்படின்னு. ஏன்னா நான் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட் படித்தது, அதோட வெயிட்டேஜ் தெரில எனக்கு. அது பார்த்தோன்னே தான் வந்து நான் அப்போவே சொன்னல, இந்த சீன் உனக்காகவே வச்சுருக்கேன் பாரு, அப்போவே சொன்னால ஹிட் ஆகும் அப்படின்னு. தேங்க்யூ சார், உங்களால் தான் இதெல்லாம் நடந்துச்சு, நீங்கள் தான் கேமராவில் என்னை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. லோகேஷ் சார் வந்து எப்படி சொல்கிறது, டப்பிங் அப்போவே நான் தெலுங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தெலுங்கு வந்து தமிழில் வந்து ஒரு 3 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு, ஃபுல் படமும் 3 ஹவர்ஸ்லேயே முடிச்சிட்டேன். தெலுங்கு வந்து 1 டே ஃபுல்லாக போகுது. அப்போவே சொன்னார், இந்த மாதிரி நீ தெலுங்கும் சூப்பராக தான் பண்ணுற, நீ படம் பாரு அப்போ தெரியும் அப்படின்னாரு. அது ஸ்பெஷலாக இருந்துச்சு. நவீன் சார் என்ன சொன்னார்னா, காசி டாக்கீஸில் நின்று தேட்டர் விசிட் பண்ணிட்டுருக்கோம். தேட்டர் விசிட் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வரேன், சார் எனக்கு ஒரு ஃபோட்டோ சார்னு பின்னாடியே வராது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ பெரிய ஆள் நம்மக்கிட்ட எதுக்கு ஃபோட்டோ கேட்குறாரு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் என்ன சொன்னாங்க? அவனுங்க பார்த்து, நீ நடித்ததுலேயே இதாண்டா சூப்பர் படம், செம படம்டா சார் ப்ளீஸ் சார் ஒரு ஃபோட்டோ சார் அப்படின்னு கலாய்ப்பானுங்க. எனக்கும் அப்படிதான். நானே வேறன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் தனுஷ்னால நானே வேறன் பிடிச்சிருக்கா. ஆனால் இது வந்து உனக்குனே எடுத்த படம் மாதிரி இருக்குது, உனக்கு நல்ல ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணு, எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுறாலாம் கேட்குறாரு. நான் எங்கே நான் கொடுக்குறது? சரி, ஓகே. ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூலுக்கு போனால், அதாவது நான் சொல்கிறது நிஜ ஸ்கூல் இல்லை, படத்தில் வர ஸ்கூலுக்கு போகிறீங்க. கிட்டத்தட்ட உங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா 64 ட்வின்ஸ் இருக்காங்க. எப்படி இருந்துச்சு அவங்கள பார்க்கும்போது, அட் அ டேயில் ஒரு டைம் பார்க்கும்போது? அந்த சீனில் வரும்ல, ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்போம் எல்லாரையும், அந்த மாதிரி தான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நாங்கள் உள்ள கிளாஸ் ரூமுக்கு போகிற வரைக்கும் இந்த மாதிரி ட்வின்ஸ் இருப்பாங்க அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. கிளாஸ் ரூம் உள்ளே போய் உட்காந்துருக்கும் தான் ஒரு ட்வின்ஸாக உள்ளே வந்து உட்காடுறாங்க. பார்த்தோன்னே என்னடா நம்மள மாதிரியே இருக்கானுங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எனக்கு சொன்ன மாதிரி தான், நாங்கள் வந்து கிளாஸில் உட்காந்துருக்கேன், எல்லாருமே அந்த ட்வின்ஸ் எல்லாம் மாற்றி பேசிக்கிறாங்க எல்லாம். நான் வந்து பெரிய ரோல்னு நினச்சிட்டு என்கிட்ட பேசவே இல்லை யாருமே. நான் இவங்ககிட்ட சொல்கிறேன், என்னடா நம்ம கூட யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் ஜெனிஸ் அண்ணான்னு 2 பேர் இருந்தாங்க, அவங்க வந்து பேச ஆரம்பிச்சோன்னே ஒரு 1 by 1 வந்து பேசினாங்க, ஜாலியாக சுற்றிட்டு. சரி, ஆனால் அவங்க தான் உங்களுக்கு வில்லன் அப்படின்னு தெரியுமா அப்போவே? வில்லன் தெரியாது, ஆனால் ஒரு ஃபைட் சீன் இருக்கும்போது கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன், இவங்க எதுக்கு நான் அடிக்கணும், எதுக்கு அவங்க என்ன அடிக்க போகிறாங்க, இவன் அழுகுறான் அப்படின்னு நோட்டீஸ் பண்ணேன். அதுக்கு தான் தெரிஞ்சுது. அட் த எண்ட் ஆஃப் த டே, இப்போ அந்த ஸ்கூல் போர்ஷன் முடிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்கூல் போர்ஷன் முடிக்க போகிறேன்னே சொல்லேண்ணா, இதெல்லாம் சொன்னால் தான் தெரியும். அவங்க எதுவுமே சொல்லலை, படத்தை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சீனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இப்படி நடிப்பா அப்படின்னுவாங்க. அதனால எனக்கு எதுவுமே ஃபீலே ஆகலை. எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் சீன் எடுத்தாங்களே, அப்போ கூட எனக்கு இதுதான் லாஸ்ட் ஷார்ட்டு, இதுதான் லாஸ்ட் டேன்லாம் எதுவுமே சொல்ல. இவன் பாட்டுக்கு பெட்டில் படுத்துருக்கான், இவன் செத்துட்டானே தெரியாது, இவன் மயங்கி தான் இருக்கான், நம்ம அழுவ சொல்கிறாங்க அழுவோம் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் தான் டைலாக் பேப்பர் பார்த்தா, ஃப்ரான்சிஸ் எந்திக்க சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. அப்புறம் தான் சார் கிட்ட போய் சார்ட்டா, இதான் லாஸ்ட் ஷாட்டு, அவனுக்கும் இதான் லாஸ்ட் ஷாட்டு, உண்மையாலே இதான் லாஸ்ட் ஷாட்டு, இந்த படத்துலேயே இருக்க மாட்டான் அப்படின்னாரு. அவ்வளோதான். ட்விட்டர்லாம் பார்ப்பீங்களா? அதில் வந்து ரிவ்யூலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பாசிட்டிவாக வந்துட்டுருக்கு. பார்ப்போண்ணா. நான் ஒரு நாள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தேன், லோகேஷ் சார் பேசிகிட்டு இருந்தார், இன்னும் தேட்டர் ஓனர்ஸ்லாம் எதுவுமே போடல படத்தை பற்றி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தால் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். ரோஹிணி சினிமாஸ்லேருந்து போட்டிருக்காங்கப்பா, இது வரைக்கும் வந்ததுலேயே 11 தான் நிறைய ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்கு அப்படின்னு போட்டாங்க. அப்படியே இன்னொரு வாட்டி ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக சொன்னார், டிரெக்டர்ஸ் தான் இனிமேல் தான் போடுவாங்க படத்தை பற்றி, ஓடிடியில் தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திக் சுப்ராஜ் கரெக்டாக சார் போடுறாரு, இந்த மாதிரி 11 சூப்பர் படம்
அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கூட ஒழுங்காக பார்க்கல. நான் சொன்னேன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கேன். திடீர்னு கார்த்திக் சுப்ராஜ் சாரோட போஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா எங்கள் 11 பற்றி போட்டிருக்காரு. அது செம்ம ஃபீலிங்க. அவ்வளோ பேர் டேரக்டரு படத்தை பற்றி போட்டிருந்தாங்க. செம்ம ஃபீலிங். ஓகே, வீட்டில் யார் ரொம்ப சேட்டை? இவன் தானா? பேசவே மாட்டேன்றானே. அவன் எப்படி சொல்றது, பேசாம தான் இருப்பான். எல்லா வேலையும் அவன் தான் பார்ப்பான். இவனுக்காக நான் தான் திட்டு வாங்கணும். அது வந்து எப்படின்னா இவன் ஃபர்ஸ்ட்லலாம் ரொம்ப சேட்டையாக இருப்பானா, அதனால இவன் மேலே ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு, லேபிள் மாதிரி ஆயிடுச்சு. இவன் தான் சேட்டை, என்ன பண்ணாலும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் என்ன பண்ணாலும் அவனுக்கு தான் திட்டு விழுவும். இது ரெக்கார்ட் பண்ணி அம்மாட்ட காட்டிடலாம். அவன் அம்மாட்ட சொல்லுவானா, இவன் தான் பண்றான், என்ன எதுக்குமா திட்டுறீங்க அப்படின்னு. நீ தானே பெரியவன், நீ தான் அவனை பாத்துக்கணும் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் தான் திட்டு. அவன் பண்ணாலும் 2 பேருக்கு தான் திட்டு அப்படின்னுவாங்க. இப்போ என்ன படம் போயிட்டு இருக்கு? பாம்னு விஷால் வெங்கட் சாரோட பண்ணியிருக்கோம். அர்ஜுன் தாஸ் சார் ஹீரோ. அது இப்போ தான் முடிச்சிருக்கோம். டப்பிங்லாம் முடிஞ்சிச்சு. இனிமேல் வந்துடும். ஜூலை 2ல கண்டிப்பா பார்க்கலாம். அப்படியா? ஓகே. என்ன மாதிரியான ரோல்? அதுல வந்து ஒரு இவன் தான் ஊர்ல பண்ணியிருக்கான். இவன் மட்டும் நான் மட்டும் அண்ணனை விட்டுட்ட பத்தியா? அதான் நான் சொல்கிறத கேளுங்க. இது நான் நடிச்சிருந்தேன். ஆனால் டப்பிங் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங் பண்ணது நான் பண்ணியிருந்தேன். அதுக்கடுத்து வாய்ஸ் கிராக் ஆனோடனே டப்பிங் செட்டே ஆகலை. என் வாய்ஸ் செட்டே ஆகலை. அதனால இவனை தான் யூஸ் பண்ணாங்க அதுக்கு. ஓ ஓகே, அப்படி காம்பன்சேட். நான் தான் டப்பிங் கொடுத்துருக்கேன். அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே. நீ பாத்தியா படம்? தம்பி எப்படி நடிச்சிருக்கிறான்? நான் வந்து கிளைமாக்ஸ் பார்த்தேன். கிளைமாக்ஸ் காமிச்சாங்க. எங்க சீன் சொன்னாரு, இதுதான் மெயின் சீன், இதுதான் படத்தை தூக்கி நிப்பாட்டுனாரு. தேங்க்யூ சார் இதுக்கு அவனை கொடுத்தது அப்படின்னும். ஓகே, எப்படி நடிச்சிருக்கான் தம்பி? நல்லா தான் நடிச்சிருக்கான். பூயார் இவன் 2 பேரும் ஒரே காம்பினேஷன் தான். சூப்பரா நடிச்சிருக்கான். உங்களுக்கு நடிப்புல இவங்க கூட நடிக்கணும் அப்படின்னா யார் கூட நடிக்கணும் ஆசை? தனுஷ் சார். திருப்பி தனுஷோட காம்பினேஷனாக பண்ணோம். அப்புறம் விஜய் சார். எனக்கு வந்து சிவகார்த்திகேயன் சார், தனுஷ் சார். சரி, நீ யாரோட ஃபேன்? தனுஷ் சார், விஜய் சார். தனுஷ் சார், விஜய் சார். நீங்க? நான் விஜய் சார், தனுஷ் சார். அந்த நடிக்க கேட்கும்போது விஜய் சார் சொல்லலையே. எப்படி விஜய் சார் மேலே படமா பண்ண போறாரு? லாஸ்ட் 69 அவ்வளோதான். சரி, இப்போ வந்து ஓடிடியில் வந்து நல்லா எல்லா ஓடிடிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து டாப் 1ல் இருக்குது. ஸோ இப்போ ஆடியன்ஸ் இந்த படத்தை எதுக்காக பார்க்கணுங்கிறது 2 பேர் சொல்லுங்கள். எதுக்காக பார்க்கணுன்னா, இதுக்கப்புறம் ராட்சசனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் வருது. இப்போ தான் எல்லாரும் மலையாளமில் தான் இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் வரும்ன்றாங்க. தமிழில் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ட்வின்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீதி படத்தில் எல்லாத்துலேயும் கில்லரை கொண்டணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே உங்கள் ஒப்பீனியன் மாறும். ஸோ அதுக்காகவே இந்த படத்தை பாருங்கள். ஓகே, உங்கள் 2 பேருடைய டைமையும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. சில்வின் ஃப்ராங்க். கரெக்ட். எப்படி இன்டர்வியூ முடிவுக்குள்ளே மைண்டில் வச்சுருக்கேன் பார்த்தியா? ஓகே, நன்றி. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.